2 காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி அதுக்கடுத்து மோந்தா புயல் உருவாகி இருக்கு. தற்போதைய நிலை என்ன சார்? மோந்தா புயலோட தற்போதைய நிலை என்ன சார்? மோந்தா புயல் வந்து இப்ப வந்து வட சென்னையில இருந்து அந்த திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, புலிக்கேட், பழவேற்காடு இங்கெல்லாம் வந்து ஆரஞ்சு அலர்ட் அப்படின்னா எந்த அளவுக்கு மழை நம்ம எதிர்பார்க்கலாம்? எந்த அளவுக்கு சென்டிமீட்டர் மழை நம்ம எதிர்பார்க்கலாம்? ஆரஞ்சு அலர்ட் அப்படின்றதுல மரம்லாம் விழும், 100 கிலோமீட்டருக்கு என்ன டேமேஜஸ் இருக்குதோ அந்த மாதிரி டேமேஜஸ் வருமே தவிர காற்று அச்சம் இல்லை, மழை தான் அச்சம். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். வணக்கம் சார். வணக்கம் சார், தீபாவளிக்கு முன்னரே வந்து மழை தொடங்கிருச்சு. ஆனா அதுக்கப்புறம் தான் பருவமழை ஸ்டார்ட் ஆச்சு. 2 காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி அதுக்கடுத்து மோந்தா புயல் உருவாகி இருக்கு. தற்போதைய நிலை என்ன சார்? மோந்தா புயலோட தற்போதைய நிலை என்ன சார்? மோந்தா புயல் வந்து இப்ப வந்து சென்னைக்கு பேரலாக நமக்கு வந்து வெகு தொலைவில் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். மேலும் வந்து மேற்கு வடமேற்கு திசை நகர்ந்து நாளை இரவு, அதாவது நமக்கு செவ்வாய் 28ஆம் தேதி இரவு வந்து நீங்க மச்சிலிப்பட்டினம் மற்றும் காக்கிநாடா ஆந்திரால நமக்கு வந்து கரையை கடக்கமும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே சார். இப்போ தற்போது சென்னைக்கு எந்த அளவுக்கு மழை இருக்கும் சார்? சென்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில இருந்து அப்படியே மிதமான மழை பெஞ்சிட்டே இருக்குது. நம்ம கிட்ட ரொம்ப கிட்ட வரல, தூரமா தான் இருக்கிறது. இப்போ இதுக்கு மேல டேர்ன் ஆகும்போது மேல டேர்ன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நைட் கொஞ்சம் ரெயின்ஸ் வந்து நமக்கு நைட் ஏர்லி மார்னிங் வந்து நமக்கு கொஞ்சம் ரெயின்ஸ் கொஞ்சம் பிக்கப் ஆகும். ஸோ இப்போ வரைக்கும் சராசரியா எல்லாத்துக்குமே 1 சென்டிமீட்டர் கிட்ட தான் மழை பெய்ஞ்சிருக்கு. பெரிய மழையே கிடையாது, மிதமான மழை பெஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இரவு நேரத்தும் நாளைக்கு மாலைல கொஞ்சம் இன்டென்சிட்டி பிக்கப் பண்ணி கொஞ்சம் ரெயின் ஃபால்ஸ் இருக்கலாம். பயப்படுற அளவுக்கு மழை எங்கேயும் கிடையாது. ஸோ அதனால இது ஒரு அச்சப்பட வேண்டிய விஷயம் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது. வட சென்னையில இருந்து அந்த திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, புலிக்கேட், பழவேற்காடு இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் மழையோட இன்டென்சிட்டி, நம்ம அந்த எண்ணூர் பகுதி, கத்திவாக்கம் இங்க இருந்து கொஞ்சம் அந்த சைட்ல கொஞ்சம் இன்டென்சிட்டி வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு எதிர்பார்க்கிறது. மற்றபடி பயப்படுற மாதிரி மழை எங்கேயுமே நம்ம எதிர்பார்க்கவில்லை. ஸோ அதனால இதுல அச்சப்பட வேண்டிய விஷயமே நமக்கு இந்த புயலை பார்த்து கிடையாது. மழையை பொறுத்த வரைக்கும் நாளை காலை 6 மத்தியானக்குள் மழை எல்லாமே குறைந்துவிடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு நல்ல பிரேக், அந்த மான்சூன் பிரேக் பீரியடுக்கு நம்ம போறோம். ஓகே சார். இப்போ சென்னை அல்லாது திருவள்ளூர்ல இருக்கும்னு சொல்லிருக்கீங்க சார் மழை. வேற எங்கெல்லாம் இருக்கும் சார் மழை? ராணிப்பேட், வெள்ளூர்ல மிதமான லேசான மழை இருக்கும். அந்த சைட்ல மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில நமக்கு காற்றின் ஈர்ப்பு காரணமாக அந்த சைட்ல வந்து நமக்கு மழை பதிவானதை நம்ம பார்த்தோம். சில தென் மாவட்டங்கள்ல சில பகுதியில் ஆங்காங்க பெய்த மலைகள் அந்த மாதிரி மழை வந்து இருக்குமே தவிர பெரிய மழை மற்ற இடங்களுக்கு கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும். ஓகே சார். எல்லாம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் உள்ள எல்லா இடங்களிலுமே இன்னைக்கு கொஞ்சம் மழை கிடைச்சிருக்கிறது. விருதுநகர், தேனி, கோயம்புத்தூர் பகுதிகள், நீலகிரியில எல்லாம் கொஞ்சம் மழை கிடைச்சிருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சென்னை, ராணிப்பேட்டை நீங்க சொன்ன மாதிரி இடத்துல வந்து ஆரஞ்சு அலர்ட் விட்டுருக்காங்க சார். ஆரஞ்சு அலர்ட் அப்படின்னா எந்த அளவுக்கு மழை நம்ம எதிர்பார்க்கலாம்? எந்த அளவுக்கு சென்டிமீட்டர் மழை நம்ம எதிர்பார்க்கலாம்? ஆரஞ்சு அலர்ட் அப்படின்றதுல நம்ம 66 சென்டிமீட்டர்ல இருந்து 12 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட 7 சென்டிமீட்டர்ல இருந்து 12 சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாம். நீங்க 65 மில்லிமீட்டர்ல இருந்து 115 மில்லிமீட்டர் வரைக்கும் நமக்கு ஆரஞ்சு அலர்ட் விட்டுருக்காங்க. எல்லோ அலர்ட் விட்டுருக்காங்களா? ஆரஞ்சு அலர்ட் சார். ஆரஞ்சு அலர்ட்னா வெரி ஹெவி ரெயின்ஸ் அப்படின்னா 12 சென்டிமீட்டர் 115 மில்லிமீட்டர்ல இருந்து 204 மில்லிமீட்டர். எனக்கு தெரியல அவ்வளவு வருமானு டவுட் தான். மேபி வட அந்த கும்மிடிப்பூண்டி, பழவேற்காடு பகுதியில எங்கேயாவது 100 மில்லிமீட்டர் கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்ற இடங்கள் எல்லாம் அவ்வளவு வருமானு எனக்கு டவுட் தான். ஸோ அவ்வளவு வர்றதுக்கான நம்ம மேகங்கள் எப்படி விழுதுன்னு பார்ப்போம். நைட் இரவு நேரத்தில் நமக்கு தெரிஞ்சிடும். மற்ற ஒரு சில இடங்கள்ல நம்ம அந்த மாதிரி கடல் ஒட்டி உள்ள இடங்கள்ல நமக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர எல்லா இடங்களுமே கனமழை. இப்ப புயலுன்னு பாத்தீங்கன்னா அந்த 100 ஸ்டேஷன் மழை இது இருந்ததுன்னு ஸ்டேஷன்ஸ், ரெயின் ரெக்கார்டிங் ஸ்டேஷன்ஸ் இருந்ததுன்னா எல்லா இடத்துலயுமே அந்த மாதிரி வரும், ரெக்கார்ட் ஆகும். இது அப்படி கிடையாது. ஒரு 2 இடத்துல அந்த மாதிரி மழை இருக்குமே தவிர இந்த மழை நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மழை நமக்கு அச்சப்பட வேண்டிய மழை இல்லைன்னு தான் நான் சொல்லணும். நைட் ஆனா ரெயின்ஸ் இருக்கும். ஒரு 7 சென்டிமீட்டர் வரைக்குமே எனக்கு வரதுக்கு நான் எதிர்பார்க்கிறேன். 5ல இருந்து 7 சென்டிமீட்டர் நான் எதிர்பார்க்கிறேன். நான் காலையிலே போட்டிருக்கோம் பதிவுல 50ல இருந்து 70 மில்லிமீட்டர் வரும். மேபி அந்த கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி போன்ற பகுதிகளில் இன்னும் கொஞ்சம் நல்ல மழை 10 சென்டிமீட்டர் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி 12ல இருந்து 20 சென்டிமீட்டர் வருமானது எனக்கு தெரியல. டவுட்டா தான் இருக்கு.
ஓகே சார். ஆந்திரால காக்கிநாடால கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க சார். அந்த இடத்துல இந்த புயலால எந்த அளவுக்கு மழை எதிர்பார்க்கலாம்? அந்த தென் பகுதிகள் நீங்க பாத்திருப்பீங்க, மேகங்கள் வந்து பாத்தீங்கன்னா மேற்கு பகுதி தென் பகுதியில மேகங்கள் இருக்கிறது. கிழக்கு பகுதியில மேகங்களே இல்லையா, கம்ப்ளீட் ஷியர்டுன்னு சொல்லலாம். அப்படியே ஷியர்னா அந்த காத்தானது வந்து அரித்து விடும் அந்த புயல ஒரு சைடு. சோ அப்படி ஒரு சைடுல நல்ல ஒரு ப்ளூமிங் கன்வென்ஷன் இருக்கு, இன்னொரு சைடுல பெரிய மேகங்கள் இல்லை. சோ அந்த தென்மேற்கு பகுதிகளில் வந்து நமக்கு மச்சிலிப்பட்டினம் புயல் கரை கடக்கிற பகுதியில இருந்து தென் பகுதிகள் எல்லாம் நல்ல கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். மழை காற்று பொறுத்த வரைக்கும் பெரிய பயங்கரமான புயலெல்லாம் போய் கரை கடக்க போறது கிடையாது. அதனால காற்று மேபி அப் டு 100 கிலோமீட்டர் வரைக்கும் கஷ்டு வரலாம். 90 கிலோமீட்டர் 79 அந்த மாதிரிதான். காற்று அச்சம் இல்லை, மழைதான் அச்சம். நம்ம வந்து பெரிய மழை வந்ததுன்னா அந்த அங்கே கொஞ்சம் ஸ்லோ டவுன், நாளைக்கு இரவு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகி அங்க கரை கிடைக்கும் போது மழை அதிகம் மழையை பற்றி நம்ம வந்து கஷ்டப்பட வேண்டியதா இருக்க தவிர காற்று பற்றி பெரிய இது உட்வுட் அவங்க 2014 உட்வுட் வந்திருக்கும். கிட்டத்தட்ட 190 200 கிலோமீட்டருக்கு எல்லாம் கரையை கடந்ததை பார்த்தோம் நம்ம விசாகப்பட்டினம் பக்கத்துல. பட் அந்த மாதிரி இது வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. மரம் எல்லாம் விழும், 100 கிலோமீட்டருக்கு என்ன டேமேஜஸ் இருக்குதோ அந்த மாதிரி டேமேஜஸ் வருமே தவிர பயங்கரமான கடல் சீற்றம் எல்லாம் வந்து தண்ணி அப்படிலாம் மாதிரி பெரிய இதெல்லாம் கிடையாது பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது கம்ப்ளீட்டா ஒரு சைடு வீக்கா எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. கொஞ்சம் இன்டென்சிஃபை ஆகும் நாளைக்கு கொஞ்சம், நாளைக்கு காலையில இருந்து கொஞ்சம் நைட்ல இருந்து இன்டென்சிஃபை ஆகும். கொஞ்சம் திருப்பி அதுல விட்டு போன அந்த மேகங்கள்ல திருப்பி மேகங்கள் நைட் டைம்ல உருவாகும், மேல உருவாகி ஓரளவுக்கு வந்து இன்டென்சிஃபை ஆகும். பட் ஸ்டில் இதை வந்து பெரிய நம்ம கஜா புயலோ இல்லாட்டி தானி புயலோ நம்ம தமிழ்நாடு கூட எடுத்துக்கோங்க, இல்ல வரதாவோட கம்மியா தான் இருக்கும். வரதோட கொஞ்சம் ரொம்பவே கம்மியா தான் இருக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே சார். இப்போ வந்து இந்த மோந்தா புயல் வந்து பெரிய அளவு பாதிப்பு சென்னையில இல்ல சார். இப்போ வரும் மாதங்கள்ல பருவமழை ஸ்டார்ட் ஆனது, நிறைய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதிர்பார்க்கிறோம். வரும் காலங்கள்ல வந்து இதே மாதிரி புயல்கள் நிறைய வருமா சென்னைக்கு, தமிழகத்துக்கு? அந்த மாதிரி எந்த மாதிரி புயல்கள் எல்லாம் இருக்கும்? அக்டோபர் கண்டிப்பாக மேக்லன் ஜூலியன் ஆசிலேஷன் நம்ம சொல்லுவோம், அதான் ரொம்ப கீ. அது வந்து நம்ம இந்திய பெருங்கடல இருந்த வரைக்கும் நமக்கு ஆக்டிவ். அக்டோபர் ஃபுல்லாவே நம்ம பாத்திருப்பீங்க, ஒரு எக்ஸஸ் ரெயின்ஸ் தான். எல்லா மாவட்டங்களையும் நம்ம தண்ணி தான். ராணிப்பட்டா இருக்கட்டும், வெள்ளூரா இருக்கட்டும், ஈரோடா இருக்கட்டும், கீழே விருதுநகரா இருக்கட்டும், எல்லா டேம் நீர்நிலைகள் எல்லாமே நமக்கு வந்து நம்ம தர்மபுரியா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் நல்ல மழையை நம்ம கிடைக்கிறத நம்ம பார்த்தோம். சோ இப்போ ஒரு கொஞ்சம் பிரேக்னு வச்சுக்கோங்க, மழை இருக்கும். பட் நம்ம இந்த காற்றழுத்த பகுதி வந்து பயங்கரமா மழை, அந்த மாதிரி மழை வந்து அடுத்த ஒரு 2 வாரங்களுக்கு வந்து பெரிய அந்த மாதிரி ஒரு மழை தென்படவில்லை. மேபி அதுக்கப்புறம் செகண்ட் வீக் அப்புறம் நம்ம பார்க்கலாம். 10ஆம் தேதிக்கு மேலே எப்படி மழை வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சோ அடுத்த காற்றழுத்த பகுதி வந்து வந்தாலுமே அது தமிழகத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இந்தோ சைனால இருந்து வருது. அது மேல் நோக்கி சென்று விடும். சோ நமக்கு வந்து ஒரு ட்ரை ஃபேஸா தான் அப்பப்ப பெய்யற மழை, விட்டு பெய்யற மழை, ஆங்காங்க பெய்யற மழை, இந்த மாதிரிதான் நமக்கு இருக்க எதிர்பார்க்கணுமே தவிர பெரிய மழை எதுவும் காற்றழுத்த பகுதி தமிழகத்தை நோக்கி எதுவும் வர மாதிரி இல்லை. அடுத்து வர இந்தோ சைனால இருந்து வர அந்த காற்றழுத்த பகுதியும் ஏதாவது வந்தால் மேல் நோக்கி அதுவும் சென்று வருகிறது. சோ நம்மளை பொறுத்த வரைக்கும் பெருசா அடுத்த 2 வாரங்களுக்கு பெரிய மழை இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார், தகவல்களுக்கு ரொம்ப நன்றி சார். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம்.